ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எமோஷ்னல் பதிவு. இன்றைக்கி நாங்கள் விழுப்புரம் போகிறோம். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் விராட்டிக்கு போவோம். அங்கே ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்குமே அந்த வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் எங்கள் அப்பா இல்லாததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகவே எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எங்கள் அப்பா கூட ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா சின்ன வீடு, ஓட்டு வீடு தான். ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடு ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அண்ணனோட ஒய்ஃப் அண்ணியும் இறந்துட்டாங்களா, அதுலேருந்தே ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோமே. அந்த மாதிரி யாரெல்லாம் கிராமத்தில் நீங்கள் வாழ்ந்து ஹாப்பியாக இருந்த ஸ்கூல் டைம்லாம் அவ்வளோ ஜாலி. எங்கள் அப்பாவும் அதெல்லாம் ஒரு சின்ன ஹாப்பியான்ற இது சொல்லவே முடியல. கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா இல்லாததுக்கப்புறம் அந்த வீடு ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கூட ஒரு 5 நிமிஷம் ஃபங்க்ஷன் டைமில் கூட வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்மளால் அங்கே இருக்க முடியல. சரி, உங்கள் சைடில் யாரும் கிராமத்து சைடில் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.